करण्डमगुडोवेदं शिवलिङ्गम् सर्वाभरणभूषितं नारिकेलं मृगाट्ये कम्पिज्ञानामपगामिनीं गजाननवद्वात्मं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तम् अवरणे नक्षत्रे दुष्यन्तीनाम्न्यः रेवती नक्षत्रे सज्जज्ञाप्तियस्य सदर्शा नक्षत्रे स्वस्तीनाम्न्यः तस्य सौकुटुम्बानां SV24 व्यापारस्थालायां व्यापारानुकूल्यफलसिद्ध्यर्थमादि अधिलाभकरेण सर्वाभि प्रसिद्धत्वं समस्तमङ्गलावाद्यर्थं तस्मिन् चिन्तितं प्रार्थना प्रकारेण दिव्यचरणारविन्द्योः नामार्चनमहमद्यकारुष्ये लिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मयतु विनाशकलिङ्गं प्रणमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराजितलिङ्गं रामदसत्करुणाकरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं प्रणमामि सदा शिवलिङ्गं हरि கடலிடு பாற்றினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே சிவனறிய சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பகமதனை அறமாற்றம் பாங்கினி மூங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர் பரிய மெய்ஞானம் தவறு முதல்வ சம்பந்தர் தாமுடந்தா அந்நிலையில் திருச்சிதம்பலம் सोपाय तेजसप्या सभासदः तानिन्द्रियावदकुर्वं सर्वमायुरुपासताम् अये बुद्ध्यमन्त्रं मे गोपाय यमस्त्रयस्त्रयीविदां विदुः विजस्सामान्यतो ओम सरस्वत्यै नमो नमः ओम ऐं क्लीं श्रीं ओम शशांकर शेखर प्राणवल्लभायै नमो नमः ओम सरस्वत्यै नमो नमः ओम ऐं क्लीं श्रीं ओम सदा पंचदशात्मिक्य स्वरूपायै नमो नमः ओम सरस्वत्यै नमो नमः ओम ऐं क्लीं श्रीं ओम राजाधिराजाय प्रसन्नताय नमो இருந்தாய் சகலகலா வல்லியே கழகத்தினுடைய நடன ஆசிரியர்கள் ஒருவரான நுண்கலைமானி நாட்டிய கலாநிபுணர் ஸ்ரீமதி அஜந்தா காண்டிவினருடைய மாணவிகள் செல்வி ஆராதனா ரமேஷ், செல்வி இதயணி இதயகுமார், செல்வி வைசாலி காண்டிவன் ஆகியோர்
ஆசிரியை கலாஜோதி செல்வி ரிஃபானி லோரன்ஸ் அவர்களுக்கு இப்பொழுது உபயோகார்கள் கௌரவம் செய்வார்கள். கீபோர்ட் ஆசிரியை அவர்களை தொடர்ந்து வயலின் இசை ஆசிரியை கலாஜோதி செல்வி வாரணி சிரமணதாசன் அவர்களுக்கு கௌரவம் நடைபெறும். வயலின் இணை ஆசிரியர் அவர்களை தொடர்ந்து பரதநாட்டிய ஆசிரியை நுண்கலைமானி நாட்டிய கலைமானி ஸ்ரீமதி அஜந்தா காண்டிவன் அவர்களுக்கு கௌரவம் நடைபெறும். சாரதா நவராத்திரி விரதத்தின் மாலை பூஜையிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பிருகநாயகுடன் உரை பிருகதீஸ்வர பெருமானை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு சாரதா நவராத்திரி விரதத்தின் 10வது நாளாகிய இன்றைய தினம் மாலையிலே எம்பிராட்டிக்கு நடைபெற்ற அபிஷேகம், அலங்காரம், பூஜை, உற்சவம், அன்னதானம் முதலியவற்றினை உபயமாக ஏற்றுச் செலுத்தக்கூடிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் பார்த்தீசன் அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல பிருகநாயகுடன் உரை பிருகதீஸ்வர பெருமானது திருவருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களது குழந்தைகளின் கல்விகள் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும், உத்தியோகாதியாட்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்று சொல்லியும் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு சிவபெருமானோடு அதீதமான பக்தி கொண்டு சுருக்கமா சொல்றதுண்டா பார்த்தீசன் சிவபெருமான் தான் அதிகமா வருவார். அப்படி கொவண்டீஸ்வர பெருமான் மீது பக்தி கொண்டு பல்வேறு விதமான உபயங்களை ஏற்று செய்யக்கூடியவர் எங்கள் அன்புக்குரிய பார்த்தீசன் அவர்கள். அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் விசேடமாக கொவண்டி தமிழர் நலன்புரி சங்கத்தவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. கொவண்டி தமிழர் நலன்புரி சங்க அதிபர் அதன் தலைவர் திருவாளர் சிவத்தமிழ் காவலன் கந்தையாரியரட்னம் ஐயா அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார். அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானது திருவருள் பூரணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைய தினம் விஜயதசமி திருநாளாகும். காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய ஏடு தொடர்கின்ற நிகழ்வு நடைபெறும். மாலை 5:30 மணி அளவிலே விசேட பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகிஷாசுர சம்ஹாரம் மற்றும் வாழைவெட்டு திருவிழா வழமை போல நடைபெற்று நாளைய தினம் கேதார கௌரி விரதம் ஆரம்பிக்க இருப்பதனால் அம்பிகை இந்த உற்சவங்களை எல்லாம் முடித்ததன் பிற்பாடு பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெற்று கேதார கௌரி விரத கும்பம் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு கேதார கௌரி விரத வழிபாடுகள் நடைபெறும். இந்த கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கின்ற அடியவர்கள் ஆலயத்தாரோடு தொடர்பு கொண்டு உங்களது பெயர் நட்சத்திரம் முதலியவற்றை பதிவு செய்து கொண்டால் தினமும் நடைபெறக்கூடிய பூஜை வழிபாடுகளிலே உங்களது பெயர் நட்சத்திரம் வாசிக்கப்பட்டு தினமும் வழிபாடுகள் நடைபெறும். இந்த கேதார கௌரி விரத காலத்திலே எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய விரும்புகின்ற அடியார்களும் ஆலயத்தோடு தொடர்பு கொண்டு ஏற்று செய்யலாம் என்பதையும் தெரிவித்து அது மட்டுமல்லாமல் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய பரதநாட்டிய வகுப்பின் நாள் வகுப்பு நாளைய தினம் மாலை 5 மணி அளவிலே நடைபெறும். அதிலே புதிதாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற மாணவர்களும் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் சைவ சமய வகுப்பு, பன்னிசை, கராட்டி முதலிய வகுப்புகள் ஆலய மண்டபத்திலே, கீபோர்ட் முதலிய வகுப்புகள் ஆலய மண்டபத்திலே ஆலய மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகுப்புகளிலும் இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து வரக்கூடிய 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாளாகும். அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் முடிவு என்பதனால்
காலை 10 மணி அளவிலே முதலாவது காலமாக கேதார கௌரி விரத பூஜைகள் நடைபெற்று காப்பு வழங்குகின்ற நிகழ்வும், மாலை 5 மணி அளவிலே இரண்டாம் காலமாக நடைபெறக்கூடிய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று காப்பு வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெறும். இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் முடிந்ததும் ஒரு நாள் இடைவெளி விட்டுத்தான் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கின்றது. 22ஆம் தேதி முதலாகத்தான் கந்த சஷ்டி விரதம். 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும் கந்த சஷ்டி விரதம். அந்த காலங்களிலே வழமை போல சண்முகருக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சண்முக அர்ச்சனை வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். இந்த காலங்களில் வந்து எம்பெருமானை தரிசிப்பதோடு மறுநாள் 28ஆம் தேதி திருக்கல்யாணோற்சவமும் மிக விமர்சையாக நடைபெறும். இவற்றிலே எல்லாம் கலந்து கொண்டு வழிபாடுகளை ஆற்றும் வண்ணம் வேண்டுவதுடன் வரக்கூடிய சனிக்கிழமை 3வது புரட்டாதி சனிக்கிழமை, அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் சனி பிரதோஷம். பிரதோஷ விரதங்களிலேயே சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிகச் சிறப்பானது. ஆகவே வரக்கூடிய சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவிலே எம்பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், வழிபாடுகள் நடைபெறும். இந்த காலங்களில் எல்லாம் வந்து பங்கு பற்றி எல்லாம் வல்ல பிருகன் நாயகுலருரை பிருகதீஸ்வர பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாகும் வண்ணம் அனைவரையும் அன்புடன் வேண்டுகின்றோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. ரெண்டு பேரும்